திருவள்ளுவர் சொன்னபடி, பகவத்கீதை சொன்னபடி, குரான் சொன்னபடி, பைபிள் சொன்னபடி கேட்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் சுமார் ஒரு 25% தான் இருக்கும். நாலேஜ் இஸ் பவர், யூஸிங் த நாலேஜ் இஸ் மோர் பவர்ஃபுல், கேரக்டர் இஸ் மோர் பவர்ஃபுல். அப்போ வைன் விஸ்கி சாப்பிடும்போது என்ன ஆகும்? ஒரு மூளை ஒர்க் பண்ணாதுங்க. உன்னுடைய சொந்த மூளை ஒர்க் பண்ணாதுன்னு பம்புன்னு இருக்கும், முப்புன்னு இருக்கும். வணக்கம், டாக்டர் ஜி பக்தவச்சலம், ஜிபி, கேஜி ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர். 50 வருஷமாக வேலை பண்ணுறேன். என்ன சார் வேலை பண்ணுறீங்க? வியாதி வந்தால் வைத்தியம் பண்ணுறேன், வியாதி வராமல் இருக்கிறது சொல்லிக் கொடுக்குறேன். நிஜமாங்களா? ஆஸ்பத்திரிக்கு வராதேன்னு சொல்கிற டாக்டர் நான் தான். எல்லாம் புக்ஸ் எல்லாம் எழுதி நீங்கள் வேணும் ஜம்முன்னு இருங்க. ஆஸ்பத்திரி வந்து உங்கள் பணத்தை செலவு பண்ண வேண்டாம். உங்கள் பையில் இருக்க பணம் என் பைக்கு வந்தால் என்ன பிரயோஜனம்? உங்கள் உடம்பு ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம். உங்கள் ஹெல்த்து தான் உங்களுக்கு மூலாதாரம். கண்ணாடியில் நீங்கள் உங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, கண்ணாடியில் அந்த பையன் பேசும், தம்பி நீ நல்லவனாடா, யூ டாக் டு ஹிம் ஆஸ் தோ யூஆர் டாக்கிங் டு ஃப்ரெண்ட். கண்ணாடி இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். டேய் நீ நல்லவனாடா, ஆமாம் நினைக்கிறேனுங்க. என்னது ஆமான்னு சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நிறைய பேர்த்துக்கு நாம் ஏன் வாழ்கிறோம்ன்றே தெரியவில்லை. வர்றோம், சாப்பிட்றோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், மோட்டர் பைக் வாங்குகிறோம், இஎம்ஐயில் வீட்டை வாங்குகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தைகள் பெற்றுக்கிறோம், அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறோம், பொட்டுன்னு வியாதி வந்து போயிடுறோம். வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கை. ஆல்கஹால் சாப்பிட்டா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு லிவர் கெட்டு போய் நிறைய பேர் வர்றாங்க. அதில் பாதி பேர் ஏழைகள். தண்ணி போடுறது நல்லா தான் இருக்குது, டெம்பரரியாக மனசு கவலை, பாதி பணம் போயிடுது. அப்போ வைன் விஸ்கி சாப்பிடும்போது என்ன ஆகும்? ஒரு மூளை ஒர்க் பண்ணாதுங்க. உன்னுடைய சொந்த மூளை ஒர்க் பண்ணாதுன்னு பம்புன்னு இருக்கும், முப்புன்னு இருக்கும், மாப்பிள்ளை அப்படின்னு தான் இருக்கும். அப்போது உன்னுடைய கவலைகள் டெம்பரரியாக, காலையில் இருந்துச்சு அதே கவலை வருமில்ல. அடே நீ பழைய காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னால், 60 வருஷத்துக்கு முன்னால் யாராச்சும் கொஞ்சம் தண்ணி போடுறான்னு சொன்னாவே, தண்ணி போடுறானா, கட்டு போயிட்டானா இப்படி கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை, மாப்பிள்ளை போடுறா தண்ணி, ப்ரோ போடுறா. ஒரு 25% ஆஃப் தி சில்ட்ரன் ஆர் கம்ப்ளீட்லி கோயிங் இன் த ராங் ரோட். என்னுடைய அனுமானம் என்னென்னா, தமிழ்நாடு இதே மாதிரி போச்சுன்னு சொன்னால் இன்னும் 25 வருஷத்தில் only 25% people will be teetotalers, will tell the truth. They will live for themselves. தனக்காக வாழ்வது வாழ்வில்லை, மற்றவர்களுக்காக வாழ்வது தான் வாழ்வு. அந்த மாதிரி திருவள்ளுவர் சொன்னபடி, பகவத்கீதை சொன்னபடி, குரான் சொன்னபடி, பைபிள் சொன்னபடி கேட்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் சுமார் ஒரு 25% தான் இருப்பாங்க. நாலேஜ் இஸ் பவர், யூஸிங் த நாலேஜ் இஸ் மோர் பவர்ஃபுல், கேரக்டர் இஸ் மோர் பவர்ஃபுல். கடவுளை கும்பிட்டா நமக்கு எனர்ஜி வர்றதாக நான் நினைக்கிறேன். கோயிலுக்கு போனால் நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகிறதா நான் நினைக்கிறேன். நான் நினச்சி 81 வருஷம், நான் 60 வருஷம் வேலை பண்ணிட்டேன், சந்தோஷமாக தான் இருக்கேன். கடவுளை கும்பிடுறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. கடவுள் கண்ணு குத்திடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை குத்துறாரோ தெரியாது, ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவாங்க. வாழ்வாதாரமாக இருக்கும் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்க வேலை கொடுங்க. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்லது பண்ணுங்கள். நண்பர்களுக்கு நல்லது பண்ணுங்கள். லவ் யுவர் நெய்பர் லைக் ஹவ் யூ லவ் யுவர் செல்ஃப், ஜீசஸ் சொன்னார். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இறைவனை தொழுங்கள். நல்ல குடிமகனாக இருங்கள், குடிக்காதீர்கள். ஃபாலோ தி சிவிக் ரூல்ஸ், ஃபாலோ தி கவர்மெண்ட் ரூல்ஸ், ஃபாலோ ஹோம் ரூல்ஸ். வீட்டில் ரூல் இருக்குல்ல, சாயங்காலம் 7 மணிக்கு வீட்டுக்கு வா, குடிச்சிட்டு வந்து சாமி கும்பிடு, அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணு, புஸ்தகத்தை எடுத்து படி, காலையில் 5 மணிக்கு எந்திரி, பிரம்ம முகூர்த்தத்தில் பஜன் பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, யோகாசனம் பண்ணு, ஃபுட்பால் விளையாடு, கிரிக்கெட் விளையாடு, சடுகுடு விளையாடு. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளையும் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கோ. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.